இப்போ வந்து பிசினஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு இருக்கும்ல, அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? எங்க அப்பா. ஓகே. எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களை வளர்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. எங்க அப்பாவை நாங்க மோஸ்ட்லி பார்க்கவே மாட்டோம். அம்மா தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்ல எங்க அம்மா வந்து எங்களோட ஸ்கூலிங் என்னோட ஸ்கூலிங்கை பத்தி ரொம்ப கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நான் நார்மலா ஒரு மெட்ரிக் ஸ்கூல்ல தான் படித்தேன். என்ன நேம் கூட எனக்கு தெரியாது. பட் எங்களுக்கு எங்க ஏரியால ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் வரப்போகுதுன்னு ஒரு நியூஸ் அம்மாக்கு. ஓகே. அம்மாக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற தாட்ல மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ வேல்ஸ் வித்யாசிரம் சொல்லிட்டு பல்லாவரத்தில் ஓப்பன் பண்ணாங்க. 1998 ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்க தான். ஓகே. அப்போ அம்மா 3 பேருமே சேர்த்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிள்ல படிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் சேர்த்தாங்க. பட் நாங்கள் மெட்ரிக்ல போயிட்டு சிபிஎஸ்சி ஒன்றுமே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம். பட் அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸ்கூலுன்றதால எங்களை ரொம்பவே நல்லாவே எடுத்துட்டு போனாங்க. அங்கே என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, சேரப், டவுன் ஆகாதீங்க, சேரப் அப்படிதான் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு எந்துவாவே இருப்போம். காம்பவுண்டுக்குள்ள இங்கிலீஷ் தான் பேசினேன். எங்கள் வீட்டுக்குள்ள வந்து இங்கிலீஷில் பேச மாட்டோம். அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது. அப்பா 5th ஸ்டாண்டர்ட், அம்மா வந்து 6th, அவ்வளோதான். அவங்க ஏஜ் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து அவ்வளோதான். பட் அவங்களோட இதுதான் எங்களை படிக்க வைக்கணுன்ற ஒரு தாட் போச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியல. நான் 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறேன், 11th போகணும். பட் கெட் இன் டு த மேரேஜ் பண்ணிக்கிறியாமா, அப்பாவுக்கு முடியல அப்படின்னு சொல்லும் போது எங்கள் கிராண்ட்மாவும் ரொம்ப இருக்கிற ஸ்டேஜ் வரும்போது நான் தான் ஃபஸ்ட்டு சைல்டு, அப்பாவுக்கு முதல் பொண்ணுன்றதா என்னை கேட்டாங்க. எனக்கு என்ன ஆன்சர் பண்ணும் அந்த ஏஜில் எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஓகேப்பான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். எங்கள் மதர்-இன்-லா ஃபேமிலியில் நாங்கள் ஸ்டடீஸ் கொண்டு போயிடுறோம் அப்படின்னாங்க. அண்ட் தென் ப்ரெக்னென்ட். சரி, இப்படி தான். ஸோ லைஃப்பில் வந்து முடியுது, ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு நினச்சேன். பட் எங்கள் அப்பா என்னோட ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்பாவும் நாட் ஈவன் சிங்கிள் ருப்பி கையில் இல்லை. பட் காசு இல்லாமல் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்றது தான் அப்பாவோட மோட்டிவாக இருந்தது. அப்போ நிறைய மல்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு. எங்களை பிஸ்னஸ் மைண்டோட தான் கொண்டு போவார். ஒரு செஸ் விளையாடினாலும் அதை பிஸ்னஸ் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். ஒரு வெளி உலகத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பிளாக் மார்க் எடுக்கக்கூடாது. பிளாக் மார்க் எடுக்கிறது எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எடுத்த ஃபுல் பாசிட்டிவும் ஒரு பிளாக் மார்க்கில் போயிடும். ஸோ பிளாக் மார்க் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு அப்கமிங்காக தான் இருக்கணும்னு 3 பேருக்குமே சொல்லி இது பண்ணாங்க. ஸோ எல்லாருமே இப்போ எங்கள் அண்ணா வந்து ஹெச்ஆர் நாம்கோ சிமெண்ட். ஸோ என் தம்பி ஐடி ஃபீல்டில் இருக்கான். ஸோ எல்லாரும் இப்போ நான் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுவேன்ன்றது எங்கள் அப்பா இது வந்து நான் எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ இப்போ எங்கள் அப்பாவோட இதுதான் இன்ஸ்பிரேஷன் தான் இன்னைக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறிட்டு. இப்போ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸாக, உங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நிறைய பேர் வந்துட்டு நம்மளும் இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு ஐடியாவில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ்னால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ 2024ல நிறையவே இருக்கு. ஆனால் நிறைய உமனுக்கு வந்து அவ்வளோதான் நம்ம லைஃப்ன்றவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. திங்க் பாசிட்டிவ். நான் நெகட்டிவ் சுத்தமாக யோசிக்க மாட்டேன். நான் பாசிட்டிவால தான் எல்லாமே எனக்கு கம்மிங் வந்துச்சு. வீட்டில் உட்காந்து யோசிச்சிருப்பாங்க, இவங்களுக்கு என்னப்பா பேக்ரவுண்ட் இருக்கு, வாய்ப்பே இல்லை. நான் இன்னைக்கு என்னோட கார்லேருந்து இஎம்ஐலேருந்து எல்லாமே என்னோட ஓன் இதுலேருந்து தான் நான் வரேன். ஸோ நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, திங்க் பாசிட்டிவாக இருங்க. கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. யாருமே முடங்கிட்டு போயிட்டு உட்காரணும்னு கிடையவே கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி 1000ல தான் இருக்கணும்னு கிடையாது. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் இன்கம் இருக்குது, எவ்வளோ இருக்குது. நான் வந்து இன்னைக்கு யோசிக்கிறது என்னன்னா, நான் எங்கள் அப்பா மாதிரி மல்டி பிஸ்னஸாக பண்ணும். ஒரு கேட்ரிங்கில் மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ நான் செகண்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் தென் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நான் என்னோட லைஃப் முடியறதுக்கு முன்னாடி எங்கள் பின்னாடி ஒரு 10 ஃப்ரான்ச்சைஸ் இருக்கணும். ஸோ அதனால உமன் வந்து முடியாதுன்ற உமனுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, திங்க் பாசிட்டிவ். சர்ச் பண்ணுங்க, சும்மா இருக்காதீங்க. நம்ம வீட்டில இருந்தே எவ்வளோ பண்ணலாம். என்னால் வெளியே போகவே முடியாது அப்படின்றவங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கு. அது நான் பர்டிகுலராக சொன்னோன்னா நீங்கள் அதை மட்டும் தேடுவீங்க. ஸோ அதனால தேடுங்க, எக்கச்சக்கமாக இருக்கு. நானே தேடி தான் வந்து முடிக்கக்கூடாது, இன்னும் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். வே ஆஃப் இன்கம் பெருசாக இருக்கணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க,
ஒன்று பண்ணும்போது உங்களோட கான்ஃபிடென்ட் இருக்கும். மைனஸ் வருதுன்னு மைனஸ் வரப்போதா, மைனஸ் வந்துருமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு பண்ணாதீங்க. பாசிட்டிவ். நம்ம கஷ்டப்படுறோம், ஸோ நம்ம உள்ளே போனால் பாசிட்டிவாக நடக்கும். ஹஸ்பண்ட் டிபெண்டிங், ஃபேமிலி டிபெண்டிங், எனக்கு என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவுமே இல்லை அப்படின்ற உமனுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்லுவேன், எனக்கும் தெரியும் நிறைய. நான் சொல்லுவேன் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, இதில் இன்கம் அதில் இன்கம். பட் உங்களோட ஐடியா தெரியும். ஓ இதில் எனக்கு நாலேஜ் இருக்குது, இதில் எனக்கு நாலேஜ் இருக்குது, நிறையவே இருக்குது. பைபேக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களே மிஷினரி கொடுக்குறாங்க, பைபேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் வீட்டில் இருந்து மார்னிங் உங்கள் வேலையை முடிக்கிறீங்களா, 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த மிஷினரிக்கு. நீங்களே வீட்டில் ஒர்க் பண்ணுங்கள். பைபேக் பீப்புள் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. மந்த்லி இன்கம் உங்களுக்கே வரும் உங்கள் அக்கௌண்ட்டில். ஸோ சர்ச் பண்ணுங்கள், சும்மா இருக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்களோட பிஸ்னஸில் வந்துட்டு எனக்கு வந்து காம்படிட்டர் அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டாங்க. கேட்ரிங் சர்வீஸில் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் இருக்கு. உங்களுக்கு தெரியும், தடுக்கி விழுந்த நிறைய கேட்ரிங் இருக்கு. ஆமாம், அதில் நான் என்ன யூனிக் காட்டுறேன்றது இருக்கு. ஓகே. ஸோ என்னோட கஸ்டமர்ஸ் இன்னைக்கு 1000s தொடுறாங்க, 1000s மேலே போடுறாங்க அப்படின்னா என்னோட யூனிக்னஸ் அதில் இருக்கு. ஸோ என்னோட நியர்பையே யோசிப்பாங்க, கேட்ரிங் மட்டும் இவங்களோட இது இல்லை, அதுதான் நான் ஈவெண்ட். ஸோ என்னோட கேட்ரிங்ல ஈவெண்ட் இருக்கும். சில பீப்புளுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், ஃபுட்டு எடுப்பேன், ஃபோட்டோகிராஃபிக்கான ஒரு பேமெண்ட் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் எடுப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து ஓகே, ஃபோட்டோகிராஃபியில் நம்மளுக்கு இவ்வளோ பட்ஜெட் வைஸ் கம்மியாகுது, டெக்கரேஷனில் என்ன இது டெக்கரேஷனுக்கான அமௌண்ட்டோ அதை மட்டும் தான். ஸோ டெக்கரேஷனுக்கான நம்மளுக்கு கம்மியாகுது. ஸோ இதுதான் மற்ற கேட்ரிங்ஸோட நான் காம்படிட்டடாக இருக்கணும்னா நான் பட்ஜெட் வைஸ் கம்மி பண்ணிப்பேன். ஸோ அதை வந்து நான் அவங்களுக்கே வந்து ரொம்ப நீட்டாக கொடுப்போம், ரொம்ப நீட்டாக கொடுக்கும். அவங்க பார்க்கும் போதே ஹைஃபையாக இருக்குது, பட் பட்ஜெட் வைஸாக இருக்குது அப்படின்றது தான் மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகே. உங்கள் பிஸ்னஸில் வந்துட்டு நான் இவங்கள மாதிரி வந்துடணும் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, இந்த அவங்கள விட ஒரு பிட் மேலே போயிடணும் அப்படின்ற மாதிரி யாராவது? எனக்கு இவங்கள மாதிரி வரணும் அவங்கள மாதிரி வரணுன்றது யாருமே எனக்கு உண்மையாகவே இல்லை. நான் வந்து ஒரு ஃபெமிலியராக இருக்கணும், பட் என்ன வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கணும். இதுதான் எங்கள் ஸ்கூலில் டீச் பண்ணது. நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும், அவங்கள பார்த்து இவங்கள பார்த்துலாம் இல்லை. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு இன்ஸ்பிரேஷன் இல்லை அப்படின்றது. உண்மையாகவே எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸாக இருந்து மல்டி பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு லெவலுக்கு வரணும், நம்மளை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும் அப்படின்றது தான் எனக்கு. மற்றவங்க எனக்கு இன்னும், ஏன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து நேராக கேட்ரிங்க்கு வந்தேன். ஸோ என்னோட எல்லாமே என்னோட முயற்சிலையும் என்னோட கஷ்டத்துலையும் தான் நான் வந்துட்டுருக்கேன். ஸோ நான் இன்னும் எவ்வளோ டெவலப் பண்ணணும், நான் முடிஞ்ச அளவு எவ்வளோ பீப்புளுக்கு இது ஈஸி, எல்லாருமே டஃப்னு நினைப்பாங்க, அதில் ஒன்றுமே இல்லைங்க ஈஸிங்கன்னு அப்படின்னு என்னோட ஜேர்னியை கொண்டு எக்ஸாம்பிள்ஸ் பண்ணுவோம்ல. ஓகே. உங்களோட இந்த பிஸ்னஸ் இந்த ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மறக்கவே முடியாது, இந்த ஒரு ஈவெண்ட்டை நான் லைஃப்ல மறக்கவே முடியாது, அவங்க ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று? என்னோட மேரேஜ்லாம் ஒரு 300 400 மேக்ஸிமம் 500 அப்படிதான் எடுத்திருக்கேன். பட் என்ன ஒரு அங்கிள், வெள்ளையப்பன் ஒரு அங்கிள் வந்து 3500 பீப்புள் ஒரு ஈவெண்ட் கொடுக்குறாங்க. பட் என்னோட பயம் என்னன்னா 3500 பீப்புளையும் நான் வந்து ஃபுல்ஃபில்னஸ் பண்ணும், எப்படி பண்ண போகிறோம். அது பிரியாணி, ஐ மீன் நான்வெஜ் ப்ளஸ் வெஜ் டிசம்பர் மந்த் கொடுக்குறாங்க. அந்த என்னோட ப்ளஸ் என்னன்னா ஒரு 1 month பிஃபோராகவே டோக்கன் கொடுத்துட்டாங்க. பட் அந்த 1 monthம் நாங்கள் தூங்காமல் அவங்களுக்கு யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க். நானே என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட் எல்லாமே யோசிச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், அவங்க போலீஸ். ஸோ உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அங்கிள் வந்து ஒரே சன், அவங்களுக்கு ஒரே பையன் பொண்ணு, என்னெல்லாம் அவங்க மேரேஜை வந்து ரொம்ப ட்ரீம்ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். 3500 பீப்புள்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. ஸோ அதையும் நம்ம எப்படி போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தை எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் 1 month நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இது வந்து வெறும் கேட்ரிங்காக கொடுக்கல, அவங்க எல்லாமே A to Z. ஈவன் அவுடி கார்லேருந்து நான் அந்த பொண்ணழைப்புலேருந்து நாங்கள் தான் பண்ணோம். ஸோ ஆல் ஓவர் ஈவெண்ட்டாக எங்களுக்கு கொடுத்தாங்க.
நம்பி எங்களை கொடுத்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா கல்யாணம்லாம் முடிஞ்சிடுச்சு, மார்னிங் முடிஞ்சிடுச்சு, நைட் ரிசப்ஷன் முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் ஸ்டேஜில் ஏறி வந்து அவங்கள வந்து ஒருத்தர் விடாம கை கொடுத்துட்டு இது கல்யாணமா திருவிழாவா செம்மையா பண்ணிட்ட அப்படின்னு. ஏன்னா அவங்கள ஊர் சைடு வந்த பீப்புள் எல்லாருமே ஊர் சைடு. அவங்க பார்க்கும்போது கல்யாணம் வந்து நார்மலா வருவாங்க, ஒரு ஸ்டால் இருக்கும், இப்படிதான் இருக்கும். பட் அன்னைக்கு நாங்க பண்ணி கொடுத்தது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா. அந்த அங்கிளுக்கே இதுதான் பண்ண போறோம்னு தெரியாது. ஸோ அவங்க ஃபேமிலிக்கே தெரியாது என்ன பண்ண போறோன்னு. அவங்களுக்கே ஒரு ஷாக்கிங். அந்த ஸ்டேஜ்ல இருந்து கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டு 11:30 12 o'clock வந்து வெளியே அந்த சத்திரத்தை பார்த்து ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்தாரு. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து யோசிச்சோம், சம்திங் ஃபிஷி ஆயிடுச்சு, அவர் ஏதோ நம்மளை கூப்பிட்டு திட்ட போறாரு. பட் ஆனா எங்களுக்குள்ள நம்ம நல்லா தானே பண்ணோம், ஏன் இவர் அழுகுறாரு அப்படின்றத ஒரு தாட் நாங்க இருந்துட்டே இருந்தோம். அப்புறம் எங்களை இங்க இருந்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் என் ஹஸ்பண்ட கமெண்ட் கொடுத்துட்டே வந்து, ஐயோ நீ போய் ஃபைன் கட்டிக்கோ, எனக்கு தெரியல. பட் அவர் கண்ணு கலங்கிட்டே இருக்காரு. சரி நாங்க உள்ள வரோம். கிட்ட வரும்போது இப்படி கை கொடுத்து அவர் வந்து அது வந்து அந்த கண்ணீர் வந்து உண்மையாவே அவர் ஆனந்த கண்ணீரா வந்து ஃபீல் பண்ண வச்சாரு. சான்ஸே இல்லப்பா, நான் வந்து உங்களை எப்படி, நான் வந்து உள்ளுக்குள்ள அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, கொடுத்துருக்குமே இவங்க என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஸ்டேஜ்ல ஒருத்தர் விடாம சாப்பாடு சூப்பர், இது என்ன அந்த ஸ்டால்ஸ், ஸோ இதை பத்தியே பேசிட்டு அந்த ஓல் மேரேஜ் அந்த அந்த ஈவெண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பூரிப்பு. ஒரே பையன், வேற கல்யாணமும் போயிட்டு எரேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் எங்களை நம்பி கொடுத்தாங்க. அவர் கண் கலங்கி எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல். சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 10 ஈவெண்ட் ரெஃபர் பண்ணது தான் வந்து 10க்கு மேல ரெஃபர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரெஃபர் அது ரொம்ப பெருசாவே ஜர்னி போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து எங்களுக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா எங்களுக்கு 1 month டைம் கொடுத்தாங்க, அது நாங்கள் அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக பண்ணோம். இன்னைக்கு அந்த ஹோல் ஃபேமிலி வந்து எங்களுக்கு ப்ரைஸிங் கல்யாணத்தில் மட்டும் நிறுத்தாமல் அவங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுத்தது வந்து நிச்சயதாமலம், அப்புறம் கல்யாணம், அப்புறம் பர்த்டே, அவங்க பேரன் பிறந்துட்டாங்க பர்த்டே. ஸோ எல்லா ஈவெண்ட்டும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றணும். அதுதான் என்னோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பா இன்னும் மேல மேல நிறைய சக்சஸ் வந்துட்டு உங்களுக்கு வரணும். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு இப்போ அரசியல் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இவங்களோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா யாரை சொல்லுவீங்க? எனக்கு எடப்பாடி அங்கிள் வந்து பிடிக்கும். அவர் வந்து வந்த அப்புறம் நாங்களே பயந்தோம் என்ன பண்ண போறாருன்னு. பட் அட்லாஸ்ட் ஒரு எலெக்ஷன் எண்டில் இந்த பெர்சன்டேஜ்ல நாங்க வந்தோம். அதே ரொம்ப, ஏன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து வர கிரேஸ் வேற, பட் ஷார்ட் பீரியட்ல இவருக்கு வர கிரேஸ் வேற. ஸோ இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. எங்களுக்கே ஒரு டவுட்டிங்ல இருந்து, பட் அவ்வளோ லீடிங்ல வந்தோம். ஸோ அது அவரை வந்து நான் ஒரு இதுவா நினைக்கிறேன். நான் நிறைய பேர் வந்து குடும்ப தலைவிகளா இருப்பாங்க, ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சொசைட்டில வந்து நம்ம முன்னாடி வரணும் அப்படின்ற நிறைய பேர் உள்ள இருப்பாங்க. ஆனா அதை அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ணியோ எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ்? நானுமே ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள என்ன பண்ண போறேன்றது தெரியாம இருந்துச்சு. பட் எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் வரும்ல. நீ என்ன சும்மா தானே இருக்க, உனக்கு என்ன வேலையா இருக்கு. ஸோ வீட்டு வேலையை அவங்க பெருசாகவும் எடுத்துக்க போறது இல்லை. நம்மளை டிமோட் பண்ற பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த பீப்புள் இதெல்லாம் நான் அப்போ யோசிப்பேன். பட் நம்ம வந்து காட்டணும். பட் உமனுக்கு நான் சொல்றது என்னன்னா, பரவாயில்ல இதே லைஃப் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க. ஸோ உங்களை சுற்றி யாரெல்லாம் உங்களை நெகட்டிவாக பேசினாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டாக நின்று பாருங்க. ஐயோ நிற்கும் போது எல்லாரும் என்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, டிமோட் பண்ணுறாங்க. ஈவன் தோ என் ஹஸ்பண்டே அப்படி வந்து உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ற உமனுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க மைண்டுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், திங்க் பாசிட்டிவ். நெகட்டிவே வந்தாலும் இட்ஸ் ஜஸ்ட் அ நெகட்டிவ், அதை தாண்டி போகணும். எதுவுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாமல் கையில் கிடைச்சதுன்னா அது நம்மளுக்கு வாங்கிறதுக்கான ஒரு ஃபீலே இருக்காது. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு சக்சீட் கையில் இருக்குன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். எந்த உமனும் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இதுதான் லைஃப்னு சொல்லிட்டு மட்டும் இருக்காதிங்க. லைஃப் பெருசாக இருக்குது. நானுமே அப்படி தான் இருந்தேன். இன்னைக்கு வந்து உங்கள் முன்னாடி நான் அட்வைஸ் கொடுக்குறேன்னா நீங்களும் ஒரு அட்வைஸபிள் உமனாக வந்து இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளாக முடியாதுன்றது எதுவுமே கிடையாது, முடியும்ன்றது பண்ணுங்க. முடியும் போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க
நம்மளால முடிஞ்சது அப்படின்னு. ஸோ முடியலன்னு மட்டும் உட்காராதீங்க, ஓகே பண்ணுங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் மேம். உங்க கூட இவ்வளோ நேரம் எங்களுக்கு இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய்.